பிள்ளை மாவீரர் தினத்துல. அது இதுல வந்தது, இங்கிலீஷ்ல வந்தது டிரான்ஸ்லேஷன்ல. அது இப்ப யூடியூப்ல ஒரு இதொண்டு ஒப்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதாவது தச்சலா தவறுபட்டு அதை இதண்டு தட்டுப்பட்டுட்டால் அது அப்படியே வந்து கொண்டிருக்கும் போட்டியில் இப்ப யூடியூப்ல ஒரு புதிதாக ஒரு இதை ஒன்றே ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நாங்கள் தமிழில சொன்னால் அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படும் அப்படி என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். இப்போது தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் நடந்தது. அதான் நடந்தது. அது என்னன்னு தெரியல. அது காலத்துல நேரமாக தெரியாம போச்சுதான் என்னவோ தெரியல. அதான் நடந்தது. இப்போதான் தெரிய வந்திருக்குது அது யூடியூப்பால செய்யப்பட்டது அப்படி என்று சொல்லி. ஓகே. ஆனா அதுக்கு முதல்ல இருந்ததுதான் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி ரேடியோ, அதை பிரெஞ்சுல சொல்லுவாங்க ரேடியோன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றான்னு சொல்லி அடிச்சால் அந்த பட்டனே அடிச்சு விட்டால் அது அந்த பட்டனை ஆங்கிலத்துக்கு கொண்டு வரும். ஆனா இது அப்படி இல்லாமல் இது இப்போ ஒரு புது இதொண்டு ஒப்ஷன் ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். தற்போதோட பகிர்ந்து கொண்ட நன்றி, வணக்கம். தொடருங்கள். நேரம் போகின்றது. உறவுகள் அனைவருக்கும் இதான செவ்வாய் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனி நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அழைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவதனை பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரில் பொழுதோடு உணர்ந்திருக்கின்றோம். வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து பொறிச்சொல் மற்றும் தினக்கவி, அதனைத் தொடர்ந்து 9:30 வஜிதாவின் ஊரோடு விளையாடு தொகுப்போடு வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தமிழோடு விளையாடி சென்று கேள்விச்சரம் நிகழ்ச்சிக்குள் அடைந்து செல்லலாம். தொகுப்போடு சிவதர்சனி ராகவனர்கள். வணக்கம் தமிழக வாங்கோ. உற்சாக வணக்கம் மணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மண்டனியன் போற்ற மாத்தான மாதம் மார்கழி மாதத்தில் இணைந்திருக்கிறோம். இப்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1959 திருவருகை காலம் 1ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திருவை புனித விவியன் என்று சொல்வார்கள் இங்கு பிரெஞ்சில. விவியன் என்று சொல்லி பிவியானோ என்று சொல்லி தமிழிலே கூறுகிறார்கள். அவர்களை என்று நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை நாம் புகழை இணைந்து பாடுவோம். மன்னிக்கவும். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே மாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினிற்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. மன்னிக்கவும். இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 21 24 வரை.
அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் மன்னிக்கவும், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கின்றேன். ஆம் தந்தாய், இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் எனக்கு கையளித்துள்ளார். மகன் யார் என்று தந்தையன்றி வேறெவரும் அறியார். தந்தை யார் என்று மகன் எவனுக்கு வெளிப்படுத்துவாரோ அவனுமன்றி வேறெவரும் அறியார். அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களுக்கு மட்டும் தனிமையாக கூறியதாவது: நீங்கள் காண்பதை காணும் கண்கள் வேறு பெற்றவை. ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இறை வாக்கினர் அரசர் பலர் நீங்கள் காண்பதை காண விரும்பியும் காணவில்லை, நீங்கள் கேட்க விரும்பியும் கேட்கவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இறை வாக்கினர் அரசர் பலர் நீங்கள் காண்பதை காண விரும்பியும் காணவில்லை, நீங்கள் கேட்பதை கேட்க விரும்பியும் கேட்கவில்லை. கிறிஸ்து வருவார் என்று சொல்லி இறை வாக்கினர்கள் இசையாசிலே இருந்து, எரேமியாவிலே இருந்து, எசக்கியேலிலே இருந்து, பாரோக்கிலே இருந்து, அபூபக்கர்ல இருந்து, இப்படியாக எத்தனையோ இறைவாக்கினர்கள் கிறிஸ்து வருவார் என்று சொல்லி சொன்னார்கள். இதே நேரத்திலே எமது இஸ்லாமிய சகோதரர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது ஈசா வருவார் என்று சொல்லி தமது இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு கூறியிருந்தார். ஆகவே இரண்டு மதமும் அதை ஒத்துக்கொள்ளுகின்றது. கிறிஸ்து வருவார் என்ற அதையும் வெளிப்படுத்தி இறைவாக்காக கூறியிருந்தது. ஆனால் இங்கே புதுமை என்னவென்று சொல்லி சொன்னால், ஏசையா, எசக்கியேல் போன்றோர் கிறிஸ்து வருவார் என்று சொல்லி வெளிப்படுத்தினார்கள், இறைவாக்காக கூறினார்கள். ஆனால் இருந்தாலும் கிறிஸ்துவை காண முடியவில்லை. தாவீது அரசர் தன் சங்கீதத்திலே பாடினார். சலமோன் அரசர் தன்னுடைய வியாக்கியானத்திலே அவருக்காக வருவார் என்று சொல்லி கோவிலை கட்டினார். ஆனால் அவரும் காணவில்லை, எல்லோருமே போய்விட்டார்கள். ஆனால் இதே நேரத்திலே எத்தனையோ பேர் இருந்தும் அவருடைய குரலை கேட்கவில்லை. அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டினவர்கள் கூட, அந்த எருசலேம் தேவாலயத்திலே 12 வயதிலே அவர் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்து கிறிஸ்துவனுடைய இறைவனுடைய வார்த்தையை அறிவித்தது, அந்த இறைவாக்குகளை அறிவித்ததை கூட கேட்க அந்த அரசர்கள் உயிரோடு இருக்கவில்லை. ஆகவேதான் இங்கே அரசர் பலர் நீங்கள் காண்பதை காண விரும்பியும் காணவில்லை, நீங்கள் கேட்பதை கேட்க விரும்பியும் கேட்கவில்லை என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே லூக்கா சுவிசேஷம், அதாவது லூக்கா அழகாக அந்த வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். கடவுள் மக்களை பாவத்தில் இருந்து மீட்பதற்காக அவருடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார். இயேசுவும் அவருடைய தந்தையின் திருவுளத்தை நன்கு அறிந்து நிறைவேற்றினார். நாம் அனைவரும் ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை நாம் நல்ல முறையில் பின்பற்றுகிறோமா? நாம் செய்கின்ற பணி அனைத்தும் கடவுளால் நம்மிடம் கொடுக்கப்பட்டது. நாம் அதை நன்றே செய்து முடிக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. அவர் வார்த்தையை பின்பற்றி நாமும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறையாட்சி எத்தியோருக்கே 1000 மைல்களுடைய நீண்ட பயணம் சிறிய அளவிலான முதல் அடியில் இருந்துதான் தொடங்குகின்றது. இறையாட்சி என்பதும் சிறிய நற்செயல்களால் ஆனது. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் அன்றி குழந்தைகளுக்கு மேலான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார் இயேசு. குழந்தைகளை தடுக்க வேண்டாம், இறையாட்சி எத்தியோருக்கே உரியது என்று இயேசு மொழிந்துள்ளார். குழந்தைகளிடம் இருக்கின்ற தூய்மை, பற்றுறுதி, ஆர்வம், தேடல், எளிமை ஆகிய பண்புகள் உள்ள மனங்களில் இறை வெளிப்பாடும் இறை ஞானமும் தங்கும். மனித மனங்களின் ஆழத்தை உணர உண்மை உறவுகளால் மட்டுமே இயலும். மனநல மருத்துவர்கள் அல்லது ஆற்றல் படுத்தல் திறன் கொண்டவர்கள் கூட கேள்வி கேட்டுத்தான் அறிந்து கொள்வார்கள். நல்ல நண்பர்களால் முகம் பார்த்து அகம் சொல்ல முடியும். இவை யாவும் குறிப்பிட்ட அளவே இன்றைய வாசக பகுதியில் காணப்படும். தந்தை மகன் உறவு என்பது அனைத்தையும் முழுமையாக அறியச் செய்யும். இந்த உறவு நெருக்கமே இயேசுவை முழுமையாக அர்ப்பணிக்க செய்த காரணி எனலாம். ஆகவே நாம் அன்றாட வாழ்வில் மனிதர்களை புரிந்து கொள்ள, அவர்களை உணர, உறவுகளை இன்னும் அர்த்தம் உள்ளதாக, நெருக்கமானதாக, உண்மையானதாகவே இயேசுவின் வருகையோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆகவே அன்பான உறவுகளே, இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை எங்களுக்கு உள்ளது. இதுவரை காலத்திலும் நாங்கள் அனுப்பிய பணங்கள், பொருள்கள்,
சேரும் இடத்திற்கு சேராமல் தவறி போயிருக்கலாம். ஆனால் இந்த காலத்திலே நமது மக்கள் படுகின்ற அவஸ்தைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மரணங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் ஈடு செய்வதற்கு நம்மால் முடிந்த அளவு நம்முடைய அரசு அதிபருக்கு, அதாவது நம்முடைய தாய் நாட்டிற்கு நாம் அனுப்பி வைப்போம். அதாவது இனம் பார்க்காமல், மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் எல்லோருக்கும் உரிய அந்த உரித்தான அதே கடமைகளை நாமும் செய்வோம். இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கின்றார். தனது வருகையின் போது இதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அன்பான உறவுகளே, இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மனிதநேயம் உணர்த்தும் மகத்தான மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. அன்பு உறவுகளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானரேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளனி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். பாமுக தொகுப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அந்தியமிருந்து ஜானரேசன். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இறைவேண்டுதல் செய்வோம். அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும், மீண்டும் நல்ல நிலைக்கு தாயம் மக்களும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனுடன் நாங்கள் தினமும் மன்றாடுவோம். இன்று திருவரை காலத்தில் முதலாம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் 9063 கிறிஸ்தவ நற்சிந்தனை. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், எனில் அவர்கள் கடவுளை காண்பரன் இயேசு மொழிந்தார். அதுதான் இன்றைய நற்செய்தியில் நடந்தேறுகின்றது. குழந்தை உள்ளத்தோடு இயேசுவின் பொன்மொழியை கடவுளின் அருள்மொழியாக கேட்டு மகிழ்கின்றனர். குழந்தை நிலையில் எல்லாரிடமும் மாசற்ற தன்மை இருக்கும். ஆனால் வயது முதிர்ந்தோர் குழந்தையின் மாசின்மையை பெறுவது மிக மிக கடினம். நல்லது தீயது என அறிந்து முழு உள்ளத்துடன் உண்மைக்கு தன்னை திறப்பதுதான் உண்மை. மாசற்றதனம் உண்மையை உணர்ந்தவன் இறைவனின் அருகாமையில் உள்ளார். தூய யோவான் நற்செய்தியாளர் பவுலவர்களின் கருத்துப்படி இயேசு மெசியா என அறிவதும், அவரை ஆண்டவர் அனுப்பினார் என ஏற்றுக்கொள்ளவும், இயேசு தனது மரணத்தினால் உணர்ந்த மீட்பில் பங்கு கொள்வதும் இது ஆகும். இதை இயேசு சீடர்கள், அவரை பின்பற்றியவர்கள் அவர்கள் கண்டு மகிழ்ந்தார்கள். எனவேதான் இயேசுவால் அவர்களை பார்த்து, நீங்கள் காண்பவற்றை காணும் கண்கள் பேறு பெற்றவை, நீங்கள் கேட்பவரை கேட்கும் செவிகள் பேறு பெற்றவை என்கின்றார். தூய மனம் போலியை விடுவித்துள்ளும், பகைமையை வளர்க்காது நல்லவற்றை காக்காரும் நாடும் என்று சிந்தித்து செயல்படுவோம். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், மண்ணோர் உயிரே வாராய், மறையின் தெளிவே வாராய், விண்ணோர் நிறைவே வாராய், வினையை நீக்க வருவாய். ஒளியே எழிலே வருக, ஒளியாமிரையே வாராய். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஞானநேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் என்று கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாற்றிக்கொண்டு, தண்டிலிருந்து இச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவனை தொழிலக்கம் சௌகரி 672 சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாகம பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம்
இறை வார்த்தைகள் 1-10 மட்டும் நேற்று வாய்ச்சினான். சின்னொரு தொகுப்பாக தேவன் வந்து யாக்கோபுக்கு தரிசனமாகி நீ எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லி தேவன் தரிசனத்துல யாக்கோப்போட பேசுறார். அப்ப யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோட இருந்த எல்லாரையும் நோக்கி சொல்றார், உங்களிடத்துல இருந்த அந்நிய தெய்வங்களை எல்லாத்தையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு என்னோட பாருங்கள்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். அப்ப அவையெல்லாம் எழுந்து தங்கள்ட இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்களோட போட்டிருந்த காதணிகள் எல்லாவற்றையும் யாக்கோப்பிட்ட குடுக்கினம். யாக்கோபு எல்லாத்தையும் வேண்டி ஒரு மரத்தில கர்வாலி மரத்தின் கீழே அதை புதைச்சி போட்டு புறப்பட்டு போயினம். புறப்பட்டு போய்க்கல அந்த தேசத்துக்கு தேவனால பயங்கரம் உண்டாகிறது. அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு பயங்கரம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் யாக்கோபு அந்த கானான் தேசத்துல போய் பெத்தேல் என்ற இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறார். அதுக்கு பிறகு யாக்கோபு 2ஆம் தரம் தேவன் தரிசனமாகி 2ஆம் தரிசனமாகி யாக்கோபு சொல்றார், உனக்கு யாக்கோபு என்று பேர், உன்னுடைய பேர் இனி யாக்கோப் இல்லை, இன்றிலிருந்து உன் பேர் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் என்று சொல்லி தேவன் அவருக்கு இஸ்ரவேல் என்று பேரிடுறார். அதாலதான் இன்றைக்கும் அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் என்று பேர் வந்தது. குறிப்பாக தேவன் வந்து முதல் ஆபிராமன் சொல்லி இருந்தவர். ஆபிராம் அவருக்கு பேரை மாத்தினவர் ஆபிரகாம் என்று தேவன் தான் மாத்தினவர். அப்படியே ஆபிரகாமின் மனைவி சாராய் என்று அவருக்கு பேர் இருந்த முதல் சாராய் என்று தேவன் வந்து சொன்னவர். இன்றிலிருந்து சாராய் இல்ல சாராள் என்று பேரை மாத்தினவர். அதற்கு பிறகு யாக்கோபுக்கு உன்னுடைய பேர் யாக்கோப் இல்லை இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் மாத்தினவர். அதனால இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ற தேசம் அந்த பேர்லாம் இன்றைக்கு உருவாகினது சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-20 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி இப்பொழுது மன்னிக்க வேண்டும், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். நேற்று வரை. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெறுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் உன் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் பார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். யாக்கோபின் 2வது மனைவி பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்தலகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்புன்னு சொல்லிக்கொண்டு பாடல். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் நான் கோவை பொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்பில் சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கண்ணில் சாய்ந்து தூங்கினானும் என் கனவில் உம்மை நோக்கி கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் இயேசுவே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. அன்பான தகப்பனுக்கு மீண்டும் கூடான கூட நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்கள் இப்படி சென்று இருக்கிறார்களோ மற்றும் செல்ல எடுக்கிறார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனே உங்களுடைய தூதரை அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி தூதர்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்ன ஒவ்வொருவரோடும் கூடவே இருந்து வழிநடத்த வருகிறமைக்காக நான் செலுத்தும் தகப்பனே சோத்திரம் ராஜா, சோத்திரம். மற்றும் தகப்பனே உலக ரீதியில் இலங்கை தேசத்தில் உட்பட மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கு இங்கப்பா நீங்கள் நித்திய இழப்பாளர்களை கொடுத்து உங்கள் சமூகத்தில் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. இலங்கை தேசத்தில் ஏற்பட்ட அந்த வன்முறை அப்பா, அந்த அகோர விபத்தினால அப்படி மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் அப்பா இழைப்பாறுதலை கொடுங்க ராஜா, இழைப்பாறுதலை கொடுங்க தகப்பனே. தகப்பனே இப்படி ஒரு கோர காட்சி எங்க தேசத்தில் மறுபடியும் மறவிடாமல் ராஜா இயற்கை கட்டளை எடுங்க ராஜா, கட்டளை எடுங்க, அமைதிப்படுத்துங்க ராஜா, அமைதிப்படுத்துங்க. சர்வ வல்ல தேவகுமாரனால எல்லாமே ஆகின்ற ராஜா வார்த்தை அனுப்பி அப்பா அமைதிப்படுத்துங்க ராஜா. அப்படி இந்த தேசத்துல இப்படி ஒரு அகோரம் வரப்படாத ராஜா, தாப்பட மன்னித்து ராஜா, மன்னித்து அப்பா எல்லோரும் கூட பிள்ளைகள் ராஜா, நீங்க சிருஷ்டித்த பிள்ளைகள் ராஜா, எல்லாம் உங்களோட ராஜா, எல்லாமே உங்களுக்கு ராஜா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சோத்திரம் தாப்பு, நன்றி தாப்படி. அப்படியே பாமூத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களோட கூடவே இருந்து அவர்களை வழியெடுத்த வருவன்னு சொல்லி இயேசப்பாவிடம் அத்தகைய எடுத்துக்கொண்டு விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமா, வணக்கம் கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு
என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1872 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். மெசியா வரும் நாளில் மக்களின் வாழ்க்கை முறை எப்படி அமைந்திருக்கும்? இன்றைய முதலாம் வாசகம் நமக்கு அறிவிக்கிறது. திருவருகை காலம் இறைவனை நாம் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கும் காலம். இந்த காலத்தில் இறைவனை வரவேற்க நம்மை நாம் தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். இறைவனை நம் உள்ளங்களில் வரவேற்பதற்காக நம் வாழ்வை சீர்படுத்தி அவருக்கு ஏற்ப வாழ முயன்று கொண்டிருக்கின்றோம். இஸ்ராயேல் மக்களின் காலத்தில் இறை தூதரை எதிர்பார்த்து காத்திருந்த அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை பார்ப்போம். அந்த மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க கடவுள் யாரையாவது அனுப்புவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தாலும் அது எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த சூழலில் இறைவாக்கினர் ஏசாயாவின் இறைவாக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக, வேற்றுமை பாராட்டாது, ஒருவர் மற்றவரின் பகைமை மறந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைத்து உலகத்தினருக்கும் வழியாக ஒளியாக இருப்பார்கள். மகிழ்ச்சியும் நிறைவுமே வர இருக்கும் மெசியா அவர்களுக்கு கொண்டு வருவார் என்ற செய்தி இன்றைய மைய கருத்தாக அமைகின்றது. இறைவன் நமக்கு வழங்க இருக்கும் மகிழ்ச்சியை நல்ல உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தயாரிப்பது நம் கடமையாகும். இறைவன் நம்மீது அதிகமான அருளையும் வரங்களையும் பொழிவதற்கு காத்திருக்கின்றார். இறை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலங்களில் நம்மை ஆயத்தம் செய்வோம். இறை ஒன்றிப்பில் மகிழ்ந்திருப்போம். இயற்கையின் பேரிடரில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருப்போரின் மன ஆறுதலுக்காகவும் அந்த இடர்களிலே இறந்தோரின் ஆன்மாக்களின் சாந்திக்காகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் நாங்கள் இறைவனை இறங்குவோம். அன்பான இறைவா, எல்லோருக்கும் நீரே தந்தை. பிள்ளைகளுக்குரிய அன்போடு அவர்களை பாதுகாத்து பராமரித்தருளும். அவர்கள் படும் இன்னல்கள் விரைவில் நீங்கி அவர்கள் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எல்லா மக்களும் அவர்களுக்கு ஒன்றிணைந்து உதவிக்கரம் நீட்டுவோம் என்று இந்த வேளையில் நாங்களும் இறைவனை வேண்டி நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு அவர்களுக்காக ஒரு சிறிய பாடல் உண்டு. கருணை கடலேவா கதிதயாபரவா சுருதி மாறையோர்க்கு சூடரொளிவா என்று ஓடிக்கொண்டு சிந்தனை அதிகாலை வேளையிலே இந்த சிறு சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு இங்கு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். ஆனா பாலமுரளியவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று மத்தேயு அதிகாரம் 4 இறைவசனம் 19. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். தந்தை மகன் தூயாவியின் பிறாலே. இன்று நமது நாட்டில் நடந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த மக்கள் எல்லாரையும் நாங்கள் இன்று ஒரு கணம் நினைத்து அவர்களுக்காக பிரார்த்திப்பதோடு இன்றைய இறைவார்த்தை, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற இறைவன் எப்போதும் கூறுகின்றார். நீங்கள் என் பின்னே வாருங்கள், எதையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த விண்ணுலகில் உங்களுக்கு நிரந்தரமான இடம், மண்ணுலகில் இந்த உங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை, விண்ணுலகில் தான் இருக்கின்றது. நீங்கள் அடுக்கி அடுக்கி எதையும் சேர்த்து வைத்தாலும் அது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்காது என்பதை நாங்கள் பல இடங்களில் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம்.
ஆனாலும் நாங்கள் அடுத்த கணம் மறந்து போய் விடுகின்றோம். நமது தாய் தேசத்தில், இந்திய தேசத்தில் எல்லாம் பார்ப்போமானால் எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், எத்தனையோ பெரிய காசுக்காரர்கள், எவ்வளவோ பொருட்களை சம்பாதித்தவர்கள், வறியவர்கள் கூட எதுவும் இன்றி நடுத்தெருவில் நிற்கின்றார்கள். எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்வதற்கு என்று கேட்கப்படுகின்றது. நாம் இந்த உலகில் வாழும் காலம் எங்களுக்கு இறைவன் ஒரு ஒரு விசிட்டாக எங்களை இங்கு அனுப்பியிருக்கிறார். நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் விசிட் பண்ண வந்த இடமாகத்தான் நாங்கள் நினைக்க வேண்டும். நாங்கள் இந்த மண்ணில் எதையும் சேர்த்து வைத்து அதை நாம் கொண்டு செல்ல முடியாது. இதை நாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது நினைக்கின்றோம், மீண்டுமாக மறந்து விடுகின்றோம். இன்று எத்தனை உறவுகள் படுக்க இடம் இல்லை, குடிக்க நீர் இல்லை, உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை என்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கூடி எங்களைப் போல எங்களோடு இருப்பவர்கள் எத்தனையோ பேர், நாங்கள் பார்த்து வாழ்பவர்கள் கூட ஒரு நிமிடம் கூடி அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாட மறுக்கின்றார்கள். சில பேர் சொல்லுவார்கள், அவர்கள் துன்பம் செய்தார்கள், அந்த துன்பம் அவர்களுக்கு பலன் அளித்திருக்கின்றது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் நாங்கள் அப்படி பேசக்கூடாது. இறைவன் எங்கேயோ ஒரு இடத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றான் நிறைவா. அந்த ஆசீர்வாதம் தான் நாங்கள் இன்று இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. ஆகவே அன்பான இறை உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் நமது தாய் நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகம் பூராகவும் நடந்து கொண்டிருக்கும் அனர்த்தத்திற்காக இறைவனிடம் வேண்ட வேண்டும். எங்களிடம் இருப்பதை நீ சிறு துளியாவது அவர்களுக்கு கொடு, அமுக்கி குலுக்கி அளந்து போடு, உனக்கு அந்த அளவை திருப்பி கிடைக்கப்படும். ஆகவே உறவுகளே, நாம் இந்த நிமிடம் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மனதுக்குள் வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை இந்த துன்பத்தில் இருந்து மீண்டுமாக மீள வைக்க வேண்டும். அவர்கள் மனதிலும் சரி, உடலிலும் சரி, எந்த விதமான துன்பமும் நேராமல், அவர்கள் நோய் அண்டாமல், இதற்கு பின்னால் வரப்போகின்ற எத்தனையோ நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறவும், இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போர்ஸ் நிற்கிறீர்களா? நன்றி. இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜியானா டீசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா நின்றவர் ஆரம்பத்துல, அதான் நின்றா இந்த காணையில சில வேலை வெளியிலங்க சரி காணும். சரி, வருகின்றது மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்த காணிருந்தார். நன்றி, வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். சிவதர்ஷினியோட பாடல் இருக்கான்னு பார்ப்போம். எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த குரூப்புகளுக்குள்ள இதுகளை போடாதீங்கண்டா, ஆனால் அதுக்கெல்லாம் எல்லாரும் போடணும். விளங்குற இல்லை, கவிதைகளை போடாதீங்கண்டா அதுக்கெல்லாம் போடுறீங்க, வீடியோக்களை போடாதீங்கண்டா அதுக்கெல்லாம் போடுறீங்க. விட்டுட்டு அடுத்ததை போடுங்க. இல்ல 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 உறவுகளுக்குள்ள போட வேணாம்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா, அதை அழிக்கிறதும் இல்ல, அது அழிக்கிற மற்றவர்களுக்கும் இல்ல சிக்கல் வரும். அது தெரியும், அது வாசிக்கிற இல்ல, அதான் பிரச்சனை. யாரும் வாசிக்கிற இல்ல, உள்ள கவிதை கட்டுரை எல்லாம் அதுக்குள்ள போட்டு தள்ள வேணும். அப்படி போட வேண்டாம் சொல்றது தெரியல, வாசிக்கிற இல்லை. வாசிக்கிறத விட்டுட்டு நேரடியா சொல்றத கூட கேட்கறாங்க இல்லையா? அதையும் கேட்கற இல்ல, அப்ப என்ன சொல்றது? சொல்லையே கேட்காத எப்படி வாசிக்க போறாங்க? அப்ப நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதான். பாடலாம், அதுக்குள்ள போட வேண்டாம் தயவு செய்து.
இதழ்கள் மலருமோ மனிதநேயம் சிறக்குமோ துயரத்தை கண்டு நாமும் காணாது போதல் தகுமோ மனிதம் போற்ற வாவா மண்ணுயிர் காக்க வாவா மழையும் மழைக்கும் நேரம் உதவும் கரமே நீதா நோயும் பிணியும் முதுமை யாவும் வந்து போகும் தனிமை கொன்று போகும் தங்கமே நீ துணையாகவா பாமுகம் தந்த செல்வம் பாரினில் சிந்தை செய்வோம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அனைத்தே வாழ்த்தல் உத்தமம். தினக்கவி 2251 சிவதர்ஷினி சரி அப்படின்னு இல்லைங்கோ. நன்றி, வணக்கம். சரி, ஒரு பாடல் எதை வச்சு தந்திருந்தாருன்னு தெரியல. பாமுக பக்கம் தான் வந்திருந்தது, ஆனால் தெரியாது. வரிகள் சிவதர்ஷினி அவரை பாடியவர் யாருன்னு தெரியாது. நன்றி, வணக்கம். நேரம் 8 மணி 42 நிமிடங்கள். இப்பொழுது நாங்கள்